ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மல் கிச்சன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்னோட ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக vlogல ரிக்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். இந்த பணியாரம் பேன் பார்த்தீங்கன்னா, அந்த திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சு காட்டியிருந்தேன். இது பர்ச்சேஸ் பண்ணி மோர் தென் ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். கேஸ்ட் அயர்ன் பேன் தான் இது. த இண்டஸ் வேலி வெப்சைட்ல வாங்கினது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நிறைய குக்வேர்ஸ்க்கு வந்து ஏற்கனவே இருந்த ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் ட்ராப் ஆயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இது சீசனிங் வந்து நான் நிறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கேன். இந்த பேன் வந்து வித் ஒரு சைடு ஹேண்டிலோட இருக்கிறனால கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றனால வாங்கியிருந்தேன். சிலிக்கான் ஹேண்டில் வந்திருக்கு. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா, பணியாரம் பேன்லலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் மேல வச்சு பார்க்கும்போது அது சாயக்கூடாது. ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் நமக்கு வந்து குக் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ வந்த உடனே எடுத்து வச்சு பார்த்தா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. சிலிக்கான் ஹேண்டில் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோலயும் நான் உங்களுக்கு வந்து கேஸ்ட் அயர்ன் சீசனிங் காட்டுறேன். அயர்ன் குக்வேர்ஸ்க்கும் கேஸ்ட் அயர்னுக்கும் இருக்கிற மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அயர்ன் குக்வேர்ஸ் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு தடவையும் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா அதில வந்து துரு வரும். ஆனா கேஸ்ட் அயர்ன் குக்வேர் வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 1 ஆர் 1 மந்த் வரைக்கும் நீங்க ஆயில் அப்ளை பண்ணி வச்சா போதும். அதுக்கப்புறமா அது துருவெல்லாம் வரதே இல்ல. ஏன்னா நியர்லி ஒரு 3 இயர்ஸா வந்து நான் கேஸ்ட் அயர்ன் குக்வேர்ஸ் யூஸ் பண்ணத வச்சு சொல்றேன். நல்ல குவாலிட்டியா வாங்கிட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் சீசனிங் மட்டும் தான் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் அது ஒரு நான்ஸ்டிக் மாரி ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்த உடனே வாஷ் பண்ணிட்டு எண்ணெயில வந்து நல்லா பெரிய வெங்காயத்த வதக்கி எடுத்துட்டேன். இந்த பெரிய வெங்காயம் வதக்கி எடுக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அயர்ன் துகள்கள், இரும்பு துகள்கள் அதில இருந்துச்சு அப்படின்னா, அது ஒட்டிட்டு வந்துரும். அது இல்லாம அந்த ஆனியனோட சாறு வந்து படும்போது நமக்கு ஒட்டாம வரும். சப்போஸ் தோசைக்கல்ல தோசை வரலைன்னா கூட பெரிய வெங்காயத்த கட் பண்ணிட்டு, அந்த சாறு படுற மாரி நம்ம தோசைக்கல் மேல அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தோசை ஊத்துனா வரும். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிப் தான். சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பணியாரக்கல்லுக்கும் நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ இட்லி மாவு வந்து கொஞ்சம் புளிச்சது இருந்தது. இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து செஞ்சுட்ருக்கேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடுகு, கடலப்பருப்பு, பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுட்டு, பச்சை மொளகா, கேரட் துருவி போட்டு நல்லா வதக்கிட்டு, அத வந்து இட்லி மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணி பணியாரம் ஊத்திட்டுருக்கேன். இது காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம், தேங்காய் சட்னி. அன்னைக்கு வந்து நான் ஒர்க்கிங் டே ரொட்டீன் ஷூட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு வந்து இப்போ எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஹால்ஃப் டே தான். அதனால அவனுக்கு லஞ்ச் குடுக்க வேண்டியதில்ல. அவனுக்கு 7:10க்குலாம் ஸ்கூல் பஸ் வந்துரும். ஸோ 7:10ன்னா நான் 6:30, 6:45க்குள்ள அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும். ஸோ அதனால தான் எனக்கு வீடியோ எடுக்கவே முடியறதில்ல. அவனுக்கு ஒரு லஞ்ச், எனக்கு ஒரு லஞ்சுன்னு போயிட்டே இருந்தது. காலையில இதுக்கு வந்து சிம்பிளா தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன். அவனுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்றனால காலையில பணியாரம் வித் தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நான் மத்தியானம் லஞ்ச் ரெசிபி வந்து ஷூட் பண்ணேன். லாஸ்ட் வீக் கம்யூனிட்டி போஸ்ட் கூட போட்டிருந்தேன். இதுக்கு வந்து ரெசிபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு நெறைய பேரு ரெசிபீஸ் வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது எனக்கு ஹேப்பியா இருக்கு. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் நான் என்ன பேக் பண்றேன்னு பார்ப்பீங்க. அவன் போனதுக்கு அப்புறமா பணியாரம் பேன் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணி, இப்ப வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணதுனால, விளக்கெண்ணெய், கேஸ்ட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி எடுத்து வச்சிரணும். ஸோ மறுபடியும் நம்ம எவ்வளோ நாள் கழிச்சு பணியாரம் பேனை எடுத்து பணியாரம் ஊத்துனாலும் ஒட்டாம வரணும் அப்படின்னா, கண்டிப்பா விளக்கெண்ணெய் வந்து நீங்க அப்ளை பண்ணி வைக்கணும். இஃப் சப்போஸ் விளக்கெண்ணெய் இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க. இஃப் சப்போஸ் எண்ணெய் அப்ளை பண்ணாம வச்சீங்கன்னா, மறுபடியும் பணியாரம் வராது. தோசைக்கல்ல எப்பவுமே அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதனால நமக்கு தோசை வந்துட்டே இருக்கும். அதனால சொல்றேன். மத்தியானம் என்னோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து மோர் குழம்பு செஞ்சிருந்தேன். கடலைப்பருப்பும், துவரம் பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காலையிலேயே ஊற வச்சிருந்தேன். ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம், இஞ்சி 1 துண்டு, 1 பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கணும். மத்தியானமும் மோர் குழம்பு செம்ம டேஸ்ட்டா இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மோர் வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, தயிர்ல வந்து உப்பு சேர்த்து, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கணும். எனக்கு வந்து டைம் இல்ல ஃபர்ஸ்ட்டு. அதனால நான் கரண்டிலேயே நல்லா பீட் பண்ணிட்டேன். வெண்டைக்காய் ஒரு 4, 5 வெண்டைக்காய் மட்டும் எண்ணெயில வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டீப் ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாருக்கும். இல்ல இந்த மாரி சாட் பண்ணி, அதாவது வதக்கி கூட நம்ம எடுத்துக்கலாம்.
நான் முடிஞ்ச வரைக்கும் பாத்திரம் வந்து சமைக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இருக்கிறதுலயே சின்ன சைஸ் பாத்திரம் தான் வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். இப்போ அந்த பணியாரத்துக்கு வதக்குனதே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்கா பேன்ல பண்ணியிருப்பேன். ஆக்சுவலா வந்து நம்ம கடாயில பண்ணணும். பாத்திரம் வந்து நெறைய சேர்ந்துரும். அது வாஷ் பண்றதுக்கு டைம் ஆயிடும் அப்படின்றது ஒண்ணு. எனக்கு பாத்திரம் கழுவுற வேலை சுத்தமா புடிக்காது. நெறைய லேடீஸ்க்கு புடிக்காத வேலை பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறது தான். சமைக்கிறது கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டா பண்ணிர்லாம். என்கிட்ட வந்து இப்ப ரீசென்ட்டா கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேரு ரெசிபீஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்றது எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. அதுல நீங்க மெயினா சொல்றது, என்னோட ரெசிபீஸ் ரொம்ப டேஸ்ட்டா வரதாவும், நான் வீடியோல சொல்ற மாரியே ரொம்ப சீக்கிரமா செய்யற மாதிரியான ரெசிபீஸ் குடுக்கறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன்னா, YouTubeல நெறைய ரெசிபி சேனல்ஸ் இருக்கு. டிஃபரெண்ட்டா வெரைட்டியா சமைக்கிறாங்க. நானும் அந்த ரெசிபி சேனல்ஸ் தான் ரெஃபர் பண்றேன். எனக்கு ஏதாவது ரெசிபி தெரியல அப்டின்னா. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப் சப்போஸ் நானே ஒரு ரெசிபி சேனலா இருந்துச்சு அப்டின்னா, மருமகள் கிச்சனே ஒரு ரெசிபி சேனலா இருந்துச்சு அப்டின்னா, நான் வந்து வெரைட்டியா வந்து நெறைய ரெசிபீஸ் குக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து வியூ போகும். அதுல நான் சம்பாதிப்பேன். அதனால நான் ரெசிபீஸ் ஜாஸ்தியா குக் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். பட் அத வந்து வொர்க்கிங் வுமனா பார்த்து நான் சமைச்சுட்டு இருந்தேன் அப்டின்னா, நான் வீட்லயே தான் இருக்கணும். என்னன்னா நெறைய ரெசிபி சேனல்ஸோட அ ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, டைம் கன்சியூமிங்கா இருக்கு. நம்ம காலையில சீக்கிரமா வேலைய முடிச்சுட்டு, கிச்சன விட்டு வெளிய வந்து கெளம்பணும் அப்டின்ற மாதிரியான ரெசிபீஸே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து ஒரு இப்போ மோர் குழம்பே பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் தான். லெமன் ரசத்துக்கு இறக்கறக்கு முன்னாடி லைட்டா லெமன புழிஞ்சு இறக்குறேன். இவ்வளோதான். அப்போ இப்ப நான் மோர் குழம்பு, லெமன் ரசம், சாதம் வடிச்சிருக்கேன். பீட்ரூட் பொரியல் வந்து செஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து எனக்கு 40 நிமிஷம் தான் ஆச்சு. இந்த மெனு நீங்க சமைச்சீங்கன்னா, உங்களுக்கும் மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் தான் ஆகும். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு குக்கெல்லாம் கிடையாது. நானும் ரொம்ப ஸ்லோவா தான் குக் பண்ணுவேன். நடுவுல வந்து கிச்சன கிளீன் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ பாத்திரம் கழுவிட்டே இருப்பேன். ஸோ நான் ரொம்ப மெதுவா தான் சமைப்பேன். ஸோ என்னோட குக்கிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரெசிபி தான் என்னால வந்து வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சமைக்க முடியுது. ஆ மத்த சேனல்ல போடுற ரெசிபீஸ்லாம் என்னால சமைக்க முடியறதில்ல. ஸோ மேபி இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணது 5 ஹவர்ஸ் வரைக்கும் சூடா இருக்கு லஞ்ச்சு. நான் கண்டிப்பா அமேசான் பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செம்ம குவாலிட்டி. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் கேரி பண்றதுக்கு. ஸோ லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி என்னோட லஞ்ச் பேக்ல எடுத்து வச்சுட்டேன் மாஸ்டர் பெட்ரூம்ல. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து டைம் கரெக்ட்டா 7:30 தான் ஆகுது. நான் வந்து கிச்சன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண உடனே, அதாவது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி வச்ச உடனே பாத்திரம் கழுவிட்டு, கிச்சன வந்து கண்டிப்பா டெய்லி காலையில வந்து வேக்கம் பண்ணி விட்டுர்றேன். அ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து லிவிங் ரூமும், கிச்சன் மட்டும் தான் டெய்லி வேக்கம் பண்றேன். பூஜை ரூமும் அங்கேயே இருக்கிறனால, லிவிங் ரூம், பூஜை ரூம், கிச்சன் இது வந்து என்னோட வேலை. ஜீவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஜீவனோட ரூம வேக்கம் பண்ணிடுவான். வேக்கம் கிளீனரோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இப்ப என் ஹஸ்பண்டும் ஃப்ரீ டைம்ல வேக்கம் பண்ண சொன்னா பண்ணிடுறாரு. இதே நம்ம ப்ரூம் ஸ்டிக் வச்சு கூட்ட சொன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப நான் ஃபுல் வீடுமே என்னோட 2 பிஹெச்கே வீடு ஃபுல்லாவே நான் வேக்கம் பண்றதுக்கு மேக்ஸிமம் 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாரி கார்பெட்லாம் எடுத்து போட்டு வேக்கம் பண்ணா கூட 15 மினிட்ஸ்ல பண்ண முடியுது. ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, நான் கிச்சன் கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடுறேன். பாத்திரம் கழுவிடுறேன். லிவிங் ரூமும், கிச்சன் மட்டும் வேக்கம் பண்ணி விட்டு கிளம்பி போயிடுவேன். ஜீவனும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா, எய்தர் ஜீவன் பண்ணுவான். இல்லன்னா என் ஹஸ்பண்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து வேக்கம் பண்ணிடுவார். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா, டெய்லி பண்ண மாட்டோம். 2 டேஸ் ஒன்ஸ் தான். ஸோ நான் இந்த வீடியோல சொல்ல வர்றது, வேலைக்கு போறவங்களுக்கான டிப்ஸாவும் இத எடுத்துக்கலாம். வேலைக்கு போக ட்ரை பண்றவங்களுக்கும், எவ்ளோ சீக்கிரம் நீங்க வந்து கிச்சன் ஒர்க்க கம்ப்ளீட் பண்றீங்களோ, அவ்ளோ நல்லது உங்களுக்கு. நம்ம ரெசிபி சமைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 2 ஹவர்ஸ், 2 1/2 ஹவர்ஸ்க்கு வருது. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சமைச்சு முடிக்கிறதுக்கே 2 1/2 மணி நேரம். பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம், கிச்சன கிளீன் பண்றதுக்கு ஒரு 1 ஹவர்ன்னு போட்டோம்னா, நம்ம வீட்லயே இருந்துக்க வேண்டியது தான். ஸோ எனக்கு சமைக்கிறத விட வீடு கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால, நான் கிளீனா மெயின்டெயின் பண்றேன். மத்தபடி பெர்ஃபெக்ட்டா அப்படியெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்ல. அந்த மாரி நம்ம இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் பெஸ்ட் ஹோம் மேக்கர் அவார்டும் யாரும் குடுக்க போறதில்ல. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் தான். மத்தபடி சொல்றேன் நெறைய பேர் வந்து வேலைக்கு போக ட்ரை பண்ட்ருக்கீங்க. மேனேஜ் பண்ண முடியல மேடம். உங்கள மாரி எங்கனால இருக்க முடியல மேடம். நீங்க எல்லாம் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றீங்கன்னா, அதுக்கு ரீசன் வந்து கிச்சன் ஒர்க்க நான் கம்மி பண்ணது தான். ஸோ
இந்த வீடியோல நீங்க நெறைய குக்வேர்ஸ் பார்த்திருப்பீங்க. எல்லாத்துக்குமே பர்ச்சேஸ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். என்னோட கூப்பன் கோடும் இருக்கும். அத யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். முக்கியமா இந்த ரைஸ் ஸ்ட்ரெயினர் கஞ்சி வடிக்கிற பாத்திரம் வந்து பேக் இன் ஸ்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோல குடுத்துர்றேன். ஜிஆர்டில தான் நான் மறுபடியும் நகை சீட்டு போட போறேன். இந்த நியூ கோல்டன் 11 அப்படின்ற ஸ்கீம்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் நான் நகை சீட்டு ஆரம்பிக்க போறேன். எனக்கு டைம் இருந்துச்சுன்னா ஜிஆர்டி பிரான்ச்சுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைன்னா ஆன்லைன்லயே ஸ்டார்ட் பண்ணிட போறேன். நெறைய பேர் ரிப்பீட்டடா கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க. தீபாவளி டைம்ல வந்து நகை வாங்கணும்னா, எப்ப வந்து நம்ம நகை சீட்டு போடணும்? நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? அப்டேட் பண்ணுங்கன்ட்டு அதுக்காக சொல்றேன். ஸோ டிசம்பர் மந்த் ஆரம்பிச்சா தான் நம்ம தீபாவளி டைம்ல வந்து கண்டிப்பா நகை வாங்க முடியும். 11 மாசம் கழிச்சு நம்ம கம்ப்ளீட் பெனிஃபிட்டோட எடுக்கணும்னா. இந்த ஸ்கீம்ல வந்து 18% டிஸ்கவுண்ட் இன் வேஸ்டேஜ் இருக்கு. லாஸ்ட் டைமும் இந்த ஸ்கீம்ல தான் வந்து போட்டிருந்தேன். அதே ஸ்கீம்ல தான் இந்த தடவையும் இன்வெஸ்ட் பண்றேன். இதுல இன்னொரு விஷயம் மந்த்லி நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ, அந்த அமௌண்ட் வந்து அமௌண்ட்டாவே தான் ஆட் ஆகும். வெயிட் பேஸ்டா ஆட் ஆகாது. ஈவ்னிங் வந்து பன்னீர் டிக்கா ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நெறைய பேர் வீட்ல ஓடிஜி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு, எதுவுமே பண்ணாம சும்மா வச்சிருக்கோம்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஓடிஜி வீட்ல இருந்துச்சுன்னா, எக்கச்சக்கமான ரெசிபீஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா பண்ணி தரலாம். கப் கேக், மஃபின்னு அவங்களுக்கு புடிச்ச ஃப்ளேவர் உள்ள கேக்கு, நெறைய நான்வெஜ் ரெசிபி, தந்தூரி, சிக்கன் டிக்கா, பன்னீர் டிக்கா. இப்ப நான் பன்னீர் வச்சு உங்களுக்கு செஞ்சுட்டுருக்கேன். இதே மெத்தட்ல வந்து மஷ்ரூமும் நான் வீட்ல இருந்துச்சு. அதையும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு 4, 5 மஷ்ரூம் மட்டும் மிச்சம் இருந்தது. ஸோ நம்ம வந்து பன்னீர் டிக்கா வெஜிடேரியனுக்கு சொல்ற பன்னீர் டிக்கா, இந்த மாரி மஷ்ரூம் டிக்கா, பேபி கார்ன் கிடைச்சதுன்னா அத வச்சு செய்யலாம். பைனாப்பிள் வச்சு சூப்பரா டிக்கா பண்ணலாம். ஸோ அத திக்கான தயிர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான இன்கிரியன்ட்ஸ் எல்லாமே மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சீரகத்தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, லெமன் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் புழிஞ்சிட்டு, கண்டிப்பா கடல மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். அப்புறம் கசூரி மேத்தி அந்த ட்ரைடு லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ட்ரைடு மேத்தி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணி, நம்ம டிக்கா பண்ணும்போது நல்லா ஒரு ஸ்மெல் இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் டிக்கால நம்ம பன்னீர் கூட வந்து கேப்சிகம் கிரீன், ரெட், எல்லோ அந்த மாரி சேர்க்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயத்த வந்து லேயர்ஸா கட் பண்ணி இந்த மாரி சேர்க்கணும். ஜீவன் கேப்சிகம் வேண்டான்னு சொன்னனால, நான் இன்னைக்கு கேப்சிகம் வந்து ஆட் பண்ணல. ஆ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. உங்ககிட்ட ஓடிஜி இல்ல அப்டின்னா, நீங்க இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு, நீங்க பேன்லயே ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். திருப்பி திருப்பி விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். ஓடிஜி இருந்தனால இன்னைக்கு வந்து நான் அதுல பண்றேன். ஸோ ஒரு இது ஸ்டிக்ல பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம்ஸ் வந்து போட்டிருக்கேன். மத்த 4 ஸ்டிக்லயும் பன்னீர் போட்டிருக்கேன். இந்த ஸ்கூவர்ஸும் நான் அமேசான்ல வாங்குனது தான். லிங்க் இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஃபுட் கிரேடு ஸ்கூவர்ஸ் இதெல்லாமே. நார்மலான வுட்டன் ஸ்கூவர்ஸ் வந்து பெங்களூர் கிளைமேட்டுக்கு எப்ப பார்த்தாலும் அது ஒரு மாரி ஃபங்கஸ் வந்த மாரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு, அது பர்ச்சேஸ் பண்ணி வச்சு வேஸ்ட்டா போனனால, இப்ப ரீசென்ட் டேஸ்ல நான் இந்த மாரி தான் யூஸ் பண்ட்டுருக்கேன். ஸோ ஓடிஜி வந்து கண்டிப்பா பெனிஃபிஷியலா இருக்கு. ஒன்ஸ் வீட்ல இருந்துச்சுன்னா, நம்ம நெறைய மெயின் கோர்ஸஸும் பண்ணலாம். இந்த மாரி ஈவினிங் ஸ்நாக்ஸ், சண்டே இல்ல சாட்டர்டே நைட்டுக்கு வந்து நெறைய தந்தூரி ஐட்டம்ஸ் இந்த மாரிலாம் சமைப்பாங்க. டிஜிட்டல் ஓடிஜி நான் வந்து 180 டிகிரிக்கு வந்து 20 மினிட்ஸ் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சைடு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் திருப்பி வச்சு எடுத்தேன். ஆக்சுவலா வந்து டைரக்ட்டாவே அந்த கம்பி மேல வைப்பாங்க. இந்த மாரி பேன்ல வைக்க மாட்டாங்க. ஐ மீன் நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் பேன்ல வச்சேன் இல்லையா? அந்த மாரி பண்ண மாட்டாங்க. ஆனா டைரக்ட்டா நம்ம அந்த மாதிரி ஓடிஜில வச்சோம் அப்டின்னா, அது ஒட்டிக்குது அந்த இதுல ஸ்டீல்ல. ஸோ அதனால இந்த மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன். இதுல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடும் திருப்பி வச்சு நம்ம குக் பண்ணணும். இட்ஸ் ஓகே. ஆனா வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்ல நம்ம பன்னீர் டிக்கா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ, அவ்ளோ சூப்பரா இருந்தது. ஜீவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஓடிஜி இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. மஷ்ரூம் கூடயும் நல்லா வந்திருந்துச்சு. இந்த வீடியோல நான் நெறைய டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் டே ரொட்டீன் கேட்டவங்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபீஸ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா வீடியோ கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்டின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.